ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர் கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குது, உங்களுடைய ரெசிபி நல்லா இருக்குது, பாப்பா 2 பேரும் க்யூட்டாக இருக்காங்க, நல்லபடியாக படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்றுக்கு லைவ்லுமே நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி எங்கிட்டேருந்து நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் நேற்றுக்கு நான் போட்டிருந்தேன்ல கருவாட்டு குழம்புல, அதுலேயும் இன்னும் நிறையா ரெசிபி இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஒவ்வொரு கருவாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க. அதை எல்லாமே இனிமேல் நான் வேணால் நிறைய பேர் நேற்றுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டதுனால சொல்கிறேன். இனிமேல் சமைக்கிற வீடியோவில் நிறைய ரெசிபி இருக்குது, அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து நேற்றுக்கு இங்கே நம்ம பக்கத்தில் ஒரு சத்துணவு இருக்குது சரிங்களா, அங்கே நேற்றுக்கு நான் போயிருந்தேன். மதியத்துக்கு மேலே ஆதார் கார்டை கொண்டுட்டு வந்து நம்பரை வந்து இணைச்சி நமக்கு ஏதோ மெடிக்கலில் நமக்கு செக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. தெருவில் நிறைய பேர் போயிருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து லாஸ்ட்டில் மழை கொஞ்சம் வெறிச்சதுக்கு அப்புறமேட்டி நானும் சின்ன பாப்பாவும் போயிருந்தோம். எனக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து தலை சுற்றும், படுத்துக்கிடுவேன், வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வாமிட் வராது. நேற்றுக்கு செக் பண்ணி பார்த்ததில் லோ பிபி இருக்குது அப்படின்னாங்க, அதிகமாக உப்பு சேர்த்துக்கணும் அப்படின்னாங்க. நானுமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக டீ குடிக்கிறேன். அந்த டீ குடிக்கிறத கம்மி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நானுமே டீ குடிக்கக்கூடாதுன்னு தான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன். நான் வந்து ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் பால் வாங்குகிறேன், மாட்டுப்பால். ஆனால் 3 கிளாஸுமே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டீ போட்டு தான் குடிக்கிறேன். சமைக்கும்போது சமையல் முடியறதுக்குள்ளேயே ஒரு 3 கிளாஸ் டீ குடிச்சிட்றேன். காலையில் எந்திரிச்ச உடனே 1 குடிச்சிட்றேன். அப்புறம் வீடியோ இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இப்போ பேசி முடித்த உடனே மறுபடியும் 1 கிளாஸ் டீ குடிக்கிறேன். இப்படி எனக்கு இப்போ ஒரு 10 நாளைக்கிட்ட ரொம்ப அதிகமாக ஏதாச்சும் நினச்சி கொஞ்சம் கவலைப்பட்டாலுமேவும் சாப்பிட்றத கம்மி பண்ணிவிட்டு நிப்பாட்டிட்டு டீ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதிகமாக குடிக்கிறேன். அதனால் டீயிலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து உப்பு வந்து டீலையாக இருக்கட்டும் இல்லை சாப்பாட்லேயா இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக எனக்கு சேர்த்துக்கிட சொல்லியிருக்கிறாங்க. மாத்திரையுமே கொடுத்துருக்காங்க, ஓரஸ் பண்ணி வந்து குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் உங்ககிட்ட இதை ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க இல்லையா, அதனால தான். இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூசணி பூ தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் வந்து முந்தானத்து சமைச்சது தான். நேற்று கருவாட்டு ரெசிபி போட்டதுனால அது போட முடியல. இன்றைக்கி அதுதான் எப்படி சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அது அப்புறம் பாப்பாவுடைய சத்துணவுக்குள்ளே போயிருந்தேன்னா, அதாவது உள்ளே அவங்க வந்து எந்த முகாம் போட்டிருந்தாங்களோ அதை வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து அலோட் பண்ணல. ஆனால் சத்துணவை காட்டுறது, அந்த நம்ம தெருவில் போகிறது, இதை மட்டும் நான் வந்து வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சேர்த்துருக்குறேன். நிறையா பேர் சொல்கிறீங்க, சிஸ்டர் பாப்பா 2 பேருமே க்யூட்டாக இருக்காங்க, லைவ்லையாக இருக்கட்டும் இல்லைன்னா வீடியோவில் கமெண்ட்லையாக இருக்கட்டும், ஷார்ட் வீடியோவுமே நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சிஸ்டர் ஒரு லாங் வீடியோவும் ஒரு ஷார்ட் வீடியோவும் போடுன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எந்த மாதிரிலாம் வீடியோவை எதிர்பார்க்கீங்களோ அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ கொடுக்குறதுனால நீங்கள் நிறையா பேர் எனக்கு நன்றி சொல்லியிருந்தீங்க. நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு ஐடியா கொடுக்குறது, ஒரே வீடியோவில் 2 ரெசிபியை சேர்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணுறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு மழை பெஞ்சதுனால பாத்திரமே சுத்தமாக விளக்கலை ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு அவ்வளோ ஒரு மழை பெஞ்சதுனால எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்கேன். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் விளக்குறதுக்கு நம்மக்கிட்ட இப்போ வந்து சோப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாணியோட எருது இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு அதில் சர்ப்பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு பாத்திரம் விளக்குவாங்க சரிங்களா. இன்றைக்கி நான் அதையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட சோப்பு காலியாச்சு, இன்றைக்கி சந்தைக்கு போகும்போது வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். நான் பிணையிறது காணாதுன்னு 3 பேர் சேர்ந்து இருந்து பிணைஞ்சோம். இந்த மாதிரி அந்த இதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு விளக்கும்போது அழுக்கு எல்லாமே நல்லா போகும். இங்கே நிறைய பேர் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி இருப்பாங்க. நான் வந்து எப்போதுமே சோப்பு வாங்குவேன். இது லாஸ்ட் நாள் இன்றைக்கி சந்தைக்கு போகிறதுனால தான் வாங்கலை. ஆனால் இந்த மாதிரியுமே நான் விளக்குவேங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் போல் அடுப்பில் உள்ள சாம்பலை எல்லாத்தையுமே அள்ளிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு மேடம் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பாப்பா வந்து எந்திரிச்சிட்டா, அவள் வந்து என் மடியில் தான் படுத்திருந்தா. பெரிய பாப்பா மட்டும்தான் தூங்குறா. இனிமேல் தான் அவளையுமே எழுப்பணும். இங்கேயுமே நேற்று நைட்டு எல்லாமே சரியாவில் மழை, அதனால் நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கமே இல்லை. இப்போ தான் விடிய காலம் தான் நல்லா தூங்கணும். நீங்கள் இங்கே என்ன நிறைய பேர் கேட்டிங்கள்ல, சிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க உங்களை நல்லா பார்த்துக்கிடுவாங்களான்னு.
நீங்கள் நினைக்கலாம் இத்தனோண்டு பொருள் கொடுத்ததுக்கு நீ சொல்லுவியாமான்னு. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி பொருள் யூஸ் பண்ணுறது அதிகம். மசாலா டீ போட்டுலாம் குடிப்பேன். அதனால் நான் பால் வாங்க போவேன் பார்த்தீங்களா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்களாம். அதனால் எனக்கு இதில் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுடைய ஸ்கூலுக்கு போயிட்டு, அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்து தெருவு சரிங்களா, அந்த லைனில் போயிட்டு வரும்போது எவ்வளோ பெரிய பெரிய குரங்கு இருந்துச்சுன்னு தெரியுமாங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் அவங்களுக்கு பயந்துட்டு நின்றுருந்தேன். இப்போ ஒருத்தவங்க நைட்டி போட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்ததுக்கு பிறகு அப்புறம் அவங்க கூட கூப்பிட்டுக்கிட்டு அப்புறம் நானும் அவங்களும் வந்தோம். மரக்கிளையில் நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியும்னு பார்த்தேன், ஆனால் ஓரளவுக்கு தெரியல. ஆனால் 1-2 நிற்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது எப்படி எவ்வளோ இது நிற்கிது அப்படின்னு. ஏகப்பட்ட குரங்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணுங்க. வந்தால் மொத்தமாக வரும், அப்படி இல்லைன்னா வராது. எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னமோ சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. என்னை பார்த்து ஒவ்வொன்னு சொல்லி முறைக்க வேற செஞ்சிச்சு. இங்கே உள்ள மரங்களில் நிறையா குரங்கு இருக்கும். சரி, அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே தான் வீடியோ எடுத்தேன். இப்போ நான் வந்து என்ன சமைக்கிறேங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து பூசணிக்காய் வரும் பார்த்தீங்களா, அதில் உள்ள தண்டு ஃப்ரெண்ட்ஸ், அந்த கொடியோட தண்டு. அதையுமே இங்கே ஒடிசாவில் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் மழை டைங்களில் குளிர் டயத்தில் தான் கிடைக்கும், வெயில் டயத்துலலாம் கிடைக்காது. அதனால் இன்றைக்கி என்கிட்ட மாமியார் கேட்டாங்க, இது நம்ம வீட்டில் இருக்குது, இது நீ சமைச்சு சாப்பிட்றியா, நான் எடுக்க போகிறேன்னாங்க. சரி எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னேன், அதனால் கொடுத்துருந்தாங்க. இது கூட குட்டி குட்டி கருவாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கருவாடு, அப்புறம் நிறையா பொருள்லாம் போட்டு சமைப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க. இந்த மாதிரி செடியோடு இருக்கும் சரிங்களா, இலையோட. ஆனால் இலைய போடக்கூடாது. முதல்ல என்ன பண்ணணும்னா, அது மேலே வந்து முள்ளாக இருக்கும் அந்த கொடியோட இதில், அந்த தண்டோட இதில். அதை நல்லா அருவாமனையில் நல்லா சீவிட்டு அந்த இலையோடு வரும் பார்த்தீங்களா அந்த காம்பு, அதை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துடணும். அந்த நீளமாக இப்போ நான் வெட்டி எடுக்கிறேன்னா, அந்த நீளமாக உள்ள காம்பை மட்டும் எடுக்கணும். இப்போ தான் பின்னாடி உலைய வச்சுட்டு இந்த பக்கத்தில் அதை எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிடும்போது அதில் சேர்க்குற மசாலா அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் உங்ககிட்ட. இந்த மாதிரி இலைகளோட கட் பண்ணுறதை எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுறணும் சரிங்களா. அந்த தண்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயுமே இங்கே வந்து முருங்கைக்காய்லாம் இங்கே சமைச்சாங்க அப்படின்னா மேல் உள்ள தோலை எல்லாத்தையுமே சீவிட்டு எடுப்பாங்க. இப்போ நான் எடுத்தால் உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா அந்த மாதிரி நாரை எல்லாத்தையுமேவும் இப்போ நான் வந்து இதில் வந்து உரித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி உரிச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கணும். அந்த குண்டா வரும் பார்த்தீங்களா, ஒரு கிளையோட இன்னொரு கிளை ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல அதை வந்து கட் பண்ணி தூர போட்டுரும். இங்கே வந்து இந்த மாதிரிலாம் சமைப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் இந்த சமையலை சமைச்சதுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். முருங்கைக்காவையுமே இந்த ஊரில் இந்த மாதிரி கட் பண்ணி மேலே உள்ள தோலை எல்லாத்தையுமே சீவுவாங்க சரிங்களா. அதனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி எடுக்கணும். நான் இங்கே ஒடிசாவுக்கு வந்த புதுசில் இதை எனக்கு டைம் எனக்கு சமைச்சு கொடுக்கும்போது நான் சாப்பிடவே மாட்டேனே. ஃபஸ்ட் டைம் ரொட்டியில் தான் நைட்டில் சப்பாத்திக்கு சமைச்சு கொடுத்தாங்க ஹஸ்பண்டோட அக்கா. இந்த மாதிரி செஞ்சிடணும். இதை முன்னாடியே நான் உங்ககிட்ட காட்டியிருந்துருக்கணும். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, சாரி மன்னிச்சிக்கோங்க. அண்ணி வந்து எனக்கு முதல்ல சமைச்சு தான் நான் சாப்பிடவே மாட்டேனே. அப்புறம் என் ஹஸ்பண்டு தான் என்கிட்ட சத்தம் போட்டாங்க, இல்லை சாப்பிடு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் போல் இதுக்கு என்னென்ன மசாலா அரைக்கணுமோ எல்லா மசாலையுமே அரைச்சி அடுப்பில் எண்ணெயை ஊற்றி கடுகு, ஜீரகம், வெங்காயம், வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, கடுகு எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். சாம்பல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சின்ன அடுப்புங்களா நிறைஞ்சிருது. அதனால் சாம்பலை எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து சாதத்தை எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இப்போ நான் குழம்பு வச்சுருக்கிறேன். எல்லாத்தையுமே மசாலா எல்லாமே பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த காய் கூட நம்ம வந்து என்னென்ன சேர்ப்போம்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து சுரக்காய் மாதிரி ஒன்று உண்டு. சுரக்காய் தான் சொல்லப்போனால் அதையுமே சேர்ப்பாங்க. இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வற்றினதுக்கு அப்புறமேட்டு இன்றைக்கி உங்ககிட்ட என்னால் மசாலா சேர்க்கும்போது வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த டயத்தில் என் ஹஸ்பண்டோட தங்கச்சி கால் பண்ணியிருந்தாளா, அதனால் அவங்க வீட்டில் ஒரு சின்ன விஷயமா நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்க மாமனார்கிட்ட. அதனால் என்னால் அது வீடியோ எடுக்க முடியல. ஆனால் எப்போதும் சேர்க்குற மசாலா தான் சரிங்களா. இப்போ நான் வெட்டி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே தண்ணியில் அலசி இப்போ நான் உள்ளே விட்டுருக்குறேன். இந்த மாதிரி அலசி வச்ச காய் எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். இது கூடயுமே கருவாடு இந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க. இப்போ எல்லாத்தையுமே உள்ளே விட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பெரட்டிட்டு ஒரு 2 நிமிஷங்கிட்ட மூடி வச்சு வதக்கிக்கலாம். உப்புமே சேர்த்துருக்குறேன். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷங்கிட்ட எடுத்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றி சும்மா கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். நம்ம அந்த கிரேவி மாதிரிலாம் இங்கே வந்து நிறைய பேர் குழம்பு வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த சின்ன குழம்போடு எடுத்து இந்த குழம்ப வச்சு அந்த காய் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி மூடி வச்சு நான் வதக்கிக்கிறேன்.
அப்புறம் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒடிசாக்கு வந்த புதுசில் அது சாப்பிட்டு பார்க்கும்போது உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ வரைக்குமே நிறையா பேர் லைவில் கேட்குறீங்க, சிஸ்டர் உங்களுக்கு பிடிக்காத சமையல் என்னன்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வந்த புதுசில் எதுவுமே பிடிக்காது. இப்போ ஓரளவு எல்லாத்தையுமே சாப்பிட்டு நல்லா பழகிக்கிட்டேன். சாப்பாடு எல்லாமே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உண்மைக்குமேவும். ஃபைனலாக இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து அதிகமாக தண்ணி சேர்க்க மாட்டாங்க. அந்த மசாலா வந்து இந்த காயோட பெரட்டி வச்சு இருக்கும்போது இதை எடுத்து சாப்பிட்ணும். இது கூட சாம்பார் அந்த மாதிரியுமே வச்சு சாப்பிட்லாம். இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பிளட்டுக்கு கொடுக்க போயிருந்தேன்னு, அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து அலோட் கிடையாது. அதனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இது வந்து ஒருத்தவங்க பெரிய வீட்டோடு சேர்த்து வச்சு கோயில் கட்டி வச்சுருக்கிறாங்க. எங்கள் ஒடிசாவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த சத்துணவு சரிங்களா. முன்னாடி எங்கள் பாப்பா படிக்கும் போதெல்லாம் இங்கே நம்ம கோயில்கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து இதுதான் சத்துணவு. உங்ககிட்ட லைட்டாக தான் காட்டியிருப்பேன். இந்த 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 மீட்டிங் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு நான் ஒரு டைம் உங்களுக்கு நான் நல்லா தெளிவாக எடுத்து காட்டுறேன் சரிங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.